ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமः. ஆகாசிய மகாத்மியம் அப்படின்ற அகஸ்தியருடைய காவியத்தை அப்படியே ஒரு அடிப்படையாக கொண்டு தமிழ்ல நமக்கு பரஞ்சோதி முனிவர் கொடுத்திருக்கக்கூடிய திருவிளையாடல் புராணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்து இந்திரனுடைய பழி தீர்ந்த படலம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 97 பாடல்கள். அதுல நமக்கு படிக்க அந்த ஒரு புராணத்தை படிக்கிறோம், ஒரு இதிகாசம் படிக்கிறோம், ஒரு காவியங்களை படிக்கிறோன்ற போது அதுல நமக்காக ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் வச்சுடுவா பெரியவாள்லாம். அது சாதாரணமா சொன்னா நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், புரியாது வேற. அதே ஒரு கதையா சொல்ற போது அந்த கதையில வர போது மனசுல ஆழமா பதியும். அது மனசுல ஓடிண்டே இருக்கும், அந்த கதை ஓடிண்டே இருக்கும். அது ஓடிட்டு இருக்கும் போதுதான் நமக்கே பல விஷயங்கள்லாம் தெளிவா தெரிய வரும். அதுல பார்க்கும்போது எனக்கு என்னென்ன பட்டுதுன்னா, இந்த இந்திரன் பழி தீர்ந்த படலம் அப்படிங்கிறதுல இந்த பதவி மோகத்தினால ஒரு மதி மயக்கம், இந்த ஆணவம் வந்துடுச்சுனாக்க அப்படித்தானே இந்திரன் சபையில உட்காந்துட்டு ஆட்டம் பாட்டத்தெல்லாம் ரசிச்சுட்டு வந்த குருவை கூட கவனிக்காத இருந்தான். அந்த மோகம் வந்துடுச்சுன்னா, பதவி மோகமும் பணத்துல இருக்கக்கூடிய மதி மோகமும் அது வந்துடுச்சு, மயக்கம் வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த ஆணம் எங்கேயோ அதுல பாதாரத்தை கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்றதுக்கு இந்திரனுடைய கதை ஒரு உபமானமா இருக்கு. இன்னொன்னு, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நம்ம அதை தவிர்க்க கூடாது. குரு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. குருதான் நமக்கு எல்லாம் நல்ல வழியை காட்டுறவர், குருதான் நல்ல பாதையில போக வைக்கிறவர், நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி நமக்கு நல்ல புத்தியை வளர்க்கக்கூடியவர். மனசு போனபடிலாம் போகாத ஒரு நல்ல வழியில போகணும்னா நமக்கு நல்ல குரு கிடைக்கணும். அப்படி ஒரு நல்ல குரு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய அதிசயம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு ஆசீர்வாதம். அப்படி இருக்கும்போது தேடி வந்த குருவை கவனிக்காத அலட்சியம் பண்ணா அதனால எத்தனை அவஸ்தைகள்லாம் வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டியிருக்கும், பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது வரும்போது நம்ம குரு பகவானானவர் பிரகஸ்பதி வரும்போது இந்திரன் மரியாதை கொடுக்காதனால அவர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டார். அதனால எவ்வளவு தொல்லைக்கு ஆளாண்டான்னு தெரியுது. அதோட உயர் பதவி, வசதி, செல்வம் இதெல்லாமே எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகுங்கிறதும் இந்த இந்திர பதவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்திர பதவிங்கிறது அடிக்கடி மாறும் தான் சொல்றா. இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி தான். அதுல வரக்கூடிய இந்திரன் யாரா வேணாலும் இருக்கலாம். 100 அஸ்வமேத யாகம் பண்ணும் எவனா இருந்தாலும் நல்லபடியா பண்ணியிருந்தாருன்னா அவன் பிரயாணத்துல வரிசையா நின்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருக்கிற ஒரு இந்திரன் தப்பு பண்ணான்னா அவனை தூக்கி வெளில போட்டு அடுத்த லைன்ல கியூல இருந்து நீ வா, RAC மாதிரி ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் மாதிரி கொண்டு உட்கார வச்சிருவா. அதனால இந்த இந்திர பதவிங்கிறதும் நம்ம CM போஸ்ட், PM போஸ்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். பர்மனண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அத மாதிரி ஒரு மடத்தனம் உலகத்திலே கிடையாதுன்னு சொல்றதுக்கு இந்த கதை நமக்கு ஒரு அருமையான ஒரு உபமானம். குருவுக்கு கோபம் சாதாரண வரக்கூடாது. குருவானவர் எல்லாத்தையும் கடந்தவர், அவர் ஆசாபாசங்களை கடந்தவர், கோபத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு குருவுக்கே ஒரு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு கோபம் வருதுன்னு சொன்னாக்க அவருக்கு எப்பேற்பட்ட அவமரியாதை நகர்ந்திருக்கணும் அப்படின்னு பாக்கச்ச குருவனுடைய கோபம் எவ்வளவு கடுமையான விளைவுகள்லாம் விளைவிக்கும். அதாவது என்னைக்குமே குருவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா குருவோட இருக்கணும். குருவை நம்ம நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். நீங்க இன்னாட்ட படிச்சிருந்தல் போட்டிருக்கேன், இப்ப அங்க போயிட்டு போட்டிருக்கேன். ஆமா சார், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சார், அவரே என்னதான் கேட்பாரு எல்லாமா. என்னடா ஆரம்பத்துல ஒரு ஆளாக்கி இவ்வளவு விட்டது நீ இப்ப அப்படி சொல்றேன். இல்ல சார், ஆரம்ப காலத்துக்கெல்லாம் அரிச்சு ஓடிக்கலாம், சரி சார், மேலெல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார், நாமளே அவருக்கு சொல்லி தரணும், அப்படி இருக்க ஆரம்பம். இது மாதிரி குருவை ஒரு அவமரியாதை பண்ணுறது, அவரை பத்தி தவறான அபிப்பிராயங்கள் மனசுல வச்சுக்கிறது, வெளியில அவர்கிட்ட போய் படிக்க போற வேண்டாம் சார், அவருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிமா சில பேர். அது அப்படிலாம் பண்ணோம்னா குருவனுடைய கோபத்துக்கும் பாபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளாக வேண்டியிருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குரு துரோகம் பிரம்மஹத்தி தோஷத்துல போய் முடியும் அப்படின்றது இப்பதான் தெரியுது. இதுல என்ன பண்ணாம குருன்னு ஒருத்தனை கொண்டு போய் வச்சுட்டு அவன் பண்ணதெல்லாம் பிடிக்கலன்றதுக்காக அந்த குருவையே கொன்னுட்டான்.
இது எவ்வளவு பெரிய பாபம். ஒரு குருவே தீர்த்து கட்டுறதுங்கிறது மகா பாபம். அது பிரம்மஹத்தி தோஷம் அதனால எல்லாத்தையும் இழந்து எப்படி திண்டாடி அவ்வளவு அவஸ்தைகள் படணுமா அப்படின்றதுக்கு இது ஒரு நமக்கு உதாரணமா விளங்குறது. அதோட கடைசியில என்ன பண்ணா, குருவுடையதான் சரணாகதி பண்ணா இந்திரன் இல்லையா. பிரகஸ்பதிக்கு போய் காலில் விழுந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, இப்ப ஏற்பட்ட ஒரு பாபத்துக்கு நான் ஆளாயிட்டேன், என்ன நீங்க எப்படிதான் கடை தேத்தணும், எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும், நீங்க என்ன சொல்ற அதை கேட்கிறேன்னு. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ கீழே இறங்கி பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி நீ புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் விசிட் பண்ணி அங்க இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்க நதிகள்ல எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடி எந்த ஒரு கஷேத்திரத்துக்கு போகும்போது உடைய பாப்பங்கள்லாம் நீங்கி விடுறதோ அந்த கஷேத்திரத்துல நீ வழிபாடு பண்ணுன்னு சொல்லி அனுப்புறார். அதனால சரணாகதி அடைஞ்ச உடனே குருனுடைய அருள் உடனே தானாவே கிடைச்சிடுது. அவரு மனசு இறங்கி விடுறாரு. உடனே மனசு இறங்கி அவனுக்கு சரி இப்போவாது வந்தானே, இப்போவாது உணர்ந்தானே அப்படின்னு சொல்லி குருவுடைய கோபம் ரொம்ப நேரம் நிற்காது. நம்ம சரணாகத்தின்னு காலில் விழுந்துட்டோம்னா அவளுக்கு அவ்வளவுதான், ஐயோ பாவம் தோணி போயிடும் அவளுக்கு. அப்ப நமக்கு கிடைக்கும். இதுல எல்லாத்தோட ரொம்ப வசதி என்னன்னா, குருவோட அருளோட சேர்ந்த அந்த பக்தி நெறிய நாம பின்பற்றினோம்னா ரொம்ப சிறந்தது. அந்த பக்தியில இருந்து ஞானம், ஞானத்தில இருந்து முக்தி அப்படின்னு கீதை சொல்ற மாதிரி பக்தியால ஞானம், ஞானத்தால முக்தி தான் தவிர வெறும் பக்தியால முக்தி கிடைக்காது அப்படின்னு கூட பார்த்திருக்கோம். நாமதேவருடைய கதையில கூட பாண்டுரங்கன் சொல்லிட்டான், நீ பக்தன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான், உன்னோட நான் பகடையெல்லாம் ஆடுறேன், எல்லாம் சரி, முக்தி வேணும்னா அதெல்லாம் நான் குருவுடைய உனக்கு கட்டாட்சம் இல்லாத, குருவுடைய உபதேசம் இல்லாத அதெல்லாம் கிடைக்காதுப்பா, கொடுக்க முடியாதுப்பா. யூ கேன் பி ஒன்லி மை ஃப்ரெண்ட். எவ்வளவு நாள் இந்த பூலோகத்திலே இந்த உடல்ல இருக்கியோ அவ்வளவு நாளைக்கு நீ எனக்கு நண்பனா இருக்கலாம், அவ்வளவுதான். நானும் உன்னோட பொழுதுபோக்கா ஆடிட்டு பாடிட்டு எல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன, ஞானம் வந்தாதான் முக்தின்னு என்ன பண்ணும், குருவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் முக்தி அப்படின்றது நமக்கு தெரியுது. அதோட ஒரு ஆணவம், ஒரு மோகம், ஒரு கோபம், ஒரு அறியாமை, அப்புறம் திடீர்னு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டம், அது அதிர்ஷ்டவசமாக வாதியார் சுவாமிகள் சொல்ல, அது இஷ்டத்துக்கு ஒரு நாள் தான் அதிர்ஷ்டம்னு பேரு. ஏன்னா தமிழ்ல அது அதிர்ஷ்டம்ங்கிறது திரிஞ்சு போய் அதிர்ஷ்டம் சொல்லலையா. அது என்ன அதிர்ஷ்டம்னா அது இஷ்டத்துக்கு வருமா, அதனாலதான் அதிர்ஷ்டம். நீ கேட்டு உனக்கு வேணும்னா வராதான், அதனால அது இஷ்டத்துக்கு வர்றதுனால அப்ப என்ன ஆகுது, நமக்கு ஒரு ஆணவம் வந்துடுது, மமத்தை வந்துடுது. நமக்கு கிடைக்க கூடாது, நம்ம தகுதிக்கு மேல ஒண்ணு கிடைச்சிடுதுன்னா, அதான் பகவான் எப்பவுமே என்ன பண்ணுவானா, நமக்கு எவ்வளவு தகுதியோ, நம்மளுக்கு எவ்வளவு கொடுப்பறையோ அதை விட கொஞ்சம் கம்மியா தான் எப்பவுமே கொடுப்பானோ. ஒரு 100 ரூபாய் இருந்தா இந்த மாசம் ஓட்டலாம்னா 95 ரூபாய் தான் கொடுப்போம், இன்னொரு 5 ரூபாய்க்கு திண்டாட வச்சிருவோம். ஏன்னா மொத்தம் 100க்கு 105 கொடுத்தா நமக்கு தும்மல் ஜாஸ்தி ஆயிடுமா, இப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. ஆணவம் வந்துட்டோம்னா மோகம் வந்துட்டோம்னா ஒரு கோபம், தீய விளைவுகள்லாம் நக்ஷனுடைய கதையில நம்ம பார்த்தோம். திடுதிப்புன்னு ஒரு அதிர்ஷ்டவசாத்து அவனுக்கு இந்திர பதவியே கிடைச்சது. அங்க போனோன்னு ஒரு அசத்தா நடந்துட்டான். இந்த அசத்தா நடந்ததுனால என்ன ஆச்சு, அவனுக்கு கோபம் ஒரு பக்கம், வேகமா போன்னு ஒரு கோபம் ஒரு பக்கம், எல்லாமே சேர்ந்து கடைசியில என்ன ஆச்சு, ஒரு சாபத்துல கொண்டு போய் அவனே விட்டுது. அவன் பாம்பாக மலப்பாம்பா மாறி அவன் பூலோகத்திலே இருந்தான் அப்படின்னு சொல்லி பஞ்சபாண்டவாளுடைய வனவாசத்தும் போது அந்த இது வருதுன்னு கூட நம்ம பார்த்தோம். குரு அருளால திருவருள் நமக்கு சேர்றது. அப்படி அந்த குரு அருள் கிடைச்ச உடனே நம்ம தெய்வத்துக்கிட்ட போறோம். தெய்வத்துக்கிட்ட போச்சு அந்த எப்படி ஒருத்தர எப்படி எல்லாம் நம்ம வணங்கணும்ன்றதான் நமக்கு தெரியுது. குரு எப்படி வணங்கணும், குரு கிட்ட போய் ஹாய்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கையை வச்சு ஹாய் அவாழ்வுங்கிறோமே, அது இல்ல. குருவை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணணும். பகவான கை தலைக்கு மேல தூக்கி கையை வச்சுட்டு கும்பிடணும். அப்புறம் பெரியவாள் எல்லாம் பார்த்தாக்க நமஸ்தே அப்படின்னு மாருக்கு நேர கையை வச்சேன்னு நமஸ்தேன்னு சொல்லி அப்புறம் கீழே தண்டனிட்டு விஜாபனம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணணும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்ற மாதிரி இத நமஸ்காரம் பண்றோம், பூஜை பண்றோம், வழிபாடு பண்றோம், எல்லாம் சரி. ஆனா மனசு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இல்லாத வாக்கு சுத்தமா இருக்கணும். வாக்கு சுத்தத்தோட உடல் சுத்தம் இருக்கு. கரணம் திருக்கரண சுத்தி அது இருந்தாதான் நம்ம செய்யற எந்த பூஜையா இருந்தாலும் சரி, எந்த மரியாதையா இருந்தாலும் சரி, என்ன வழிபாடா இருந்தாலும் சரி,
அதுக்கு ஒரு பலன் நல்லதாக கிடைக்கும்னா திருக்கரணமும் சுத்தமா இருக்கணும். இன்னொன்னு பாபம் தெரியாம செஞ்சாலும் தெரிஞ்சு செஞ்சாலும் பாபம் பாபம் தான், தோஷம் தோஷம் தான். ஆனா எப்ப மன்னிப்பு உண்டு அப்படின்னு கேட்டா அதை உணர்ந்து செஞ்ச தவற உணர்ந்து நம்மளால யாருக்கு மன தாங்கல் ஏற்படுதோ அவாகிட்டே போய் சரணடைஞ்சு அவ காலில் அவளை வணங்கி அவளை வாழ்த்தி அவளை வேண்டினோம்னா அவ நம்மளை மன்னிச்சிருவா. நம்மளை மன்னிச்சுட்டான்னா நம்மளுடைய பாபங்கள்லாம் தீர்ந்து போயிடும். குரு மன்னிச்ச உடனே இதனுடைய பாபங்கள்லாம் தீர்ந்து போச்சு. சாப விமோச்சனத்துக்கான வழியும் சொன்னார். ஒரு கதம்ப வனத்துல இருக்கக்கூடிய இந்த சுந்தரேச பெருமான வணங்கி நல்ல அருள் பெற்றான் அப்படிங்கறத பார்த்தோம். தெரியாம செஞ்ச பாவம் அது இந்திரன், தெரிஞ்சே செஞ்ச பாவம் நகுஷன். தெரிஞ்சே செஞ்ச பாவம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பனிஷ்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த குபேரனோட பிள்ளைகளான நலகூபரன் மணிக்கிரியவன் தெரிஞ்சே பாவத்தை பண்ணிட்டு நாரத மகிழ்ச்சி வரும்போது அவர் அவமரியாதை பண்ணிட்டு கடைசியில 10,000 வருஷம் கோகுலத்துல மரமா நின்னான்னு நம்ம கதையெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? அதனால உலகத்துல எப்பவுமே ரொம்ப ஆணவம் கூடாது. குருவை மதிக்க கத்துக்கணும், பெரியவாளை மதிக்க கத்துக்கணும். எப்பவுமே குரு அருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும்ங்கிறக்கூடிய ஒரு அருமையான பல விஷயங்களை இந்த முதல் இதுல தெரிஞ்ச நமக்கு கிடைச்சது. இதுல பயனில்லாதது உலகத்துல சிலதெல்லாம் இருக்கு. அந்த 7 விதமான விஷயங்கள் பயன் இல்லாததுன்னு அவையார் சொல்லுவோம். அது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்த்த ஞாபகமாவும் இருக்கு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், பாவத்தை தீரா தீர்த்தம், கோபத்தை வெல்லா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், தாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும். இது சரியான ஆபத்துக்கு உதவி செய்யாத ஒரு பிள்ளை இருந்த என்ன இல்லாத என்ன வேணுங்கிற சமயத்துல விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. 4 பிள்ளைகள் இருப்பா, 3 பொண்ணு இருப்பா, எல்லாம் இருப்பா. அந்த காலத்துல கடைசி காலத்து பாவம் 90 வயசு தாத்தா, 85 வயசு பாட்டியா இருப்பா. அதுக்கு எங்கேயோ பிச்சுன்னு எங்கேயோ ஓடி போயிடும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவாளோட தயவுல வாழ்ந்துட்டு இருப்பா. அதெல்லாம் பாப்போம் இல்லையோ அப்படிமா பெரியவாள்லாம் கவனிக்காத விடுறது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம். ரொம்ப பசிச்ச வேளையில ஒரு கவலம் சாதம் இருந்ததுனாக்க அது நமக்கு ரொம்ப இது நாளைக்கு வாப்பா, இன்னைக்கு சாப்பாடுலாம் ஆயிடுத்து, நாளைக்கு வா உனக்கு விருந்தா வைக்கிறேன்னு காலனாக்கு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால அரும்பசிக்கு உதவா அன்னம். அப்புறம் தாபத்தை தீரா தண்ணீர், தாகத்தை போக்கணும். தண்ணி இருந்ததுன்னா தாகத்தை போக்கணும். தரித்திரம் அறியா பெண்டு, தரித்திரம் அறியா பெண்டுனாக்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்காத வயசு. இன்னைக்கு அந்த காலத்துல வரும் போகும், அது நிரந்தரமான வருமானம்னு யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த விதமான தொழில் பண்றவாளா இருந்தாலும் அவளுக்கு வாசம் பார்த்த பூமி மாதிரிதான். அவளுக்கு திடீர்னு வரும், திடீர்னு வராது. ஒரு மாசம் குறைச்சலா வரும், ஒரு மாசம் ஜாஸ்தியா வரும். அப்போ இல்லாத போதும் சமாளிக்க தெரியணும், இருக்கும் போதும் சேர்த்து வைக்க தெரியணும். அப்படி அந்த தரித்திரம் அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கஷ்டம் வந்தா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தெரியணும். அது தெரியலன்னா தரித்திரம் அறியா பெண்டு. கோபத்தை வெல்லா வேந்தன், ராஜாக்கு கோபம் வரக்கூடாது. பகைவர்கள் கிட்ட கோபம் வரலாம், நாட்டு மக்கள் மேலேயோ சொந்தக்கார மேலேயோ குரு மேலேயோ கோபம் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணணும்? கோபத்தை வெல்லா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன். குருவுடைய வார்த்தையை கேட்காத சிஷ்யன், குரு அவமரியாதை பண்றவன், குருவை அலட்சியம் பண்றவன் அந்த சீடன். பாபத்தை தீரா தீர்த்தம், பெரிய தீர்த்தம் கங்கை, காவேரி, கோதாவரி, யமுனை, சரஸ்வதி எல்லாம் இருக்க. இதெல்லாம் ஸ்நானம் பண்ணா பாபத்தை எல்லாம் போக்கிடுதுன்னு சொல்றான். அது பாபத்தை போக்காத எங்க ஒரு காட்டாறு போயிட்டு இருந்ததுன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. இந்த 7 பயனில்லை ஏழும் தானே. இந்த 7 எந்த விதமான பயனும் நமக்கு தராது அப்படின்றதாக அந்த பாடல்ல ஔவையார் சொல்றார். நம்ம அப்படியே மெதுவாக எங்க போறோம்? அடுத்தது ஐராவதத்தினுடைய சாபத்தை தீர்த்த படலமான அடுத்தது 2வது திருவிளையாடல் நம்ம பார்க்க போறோம். இதுல கதையை அகஸ்தியர் தான் முதல்ல சொல்ற. அந்த அகஸ்தியர் சொன்ன கதையை நமக்கு தமிழ்ல திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் நமக்கு சொல்ற. ஒரு பெரிய போர் நடக்கிறது, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கிற போர். அதுல இந்திரன் அந்த அசுரனை, ஜம்பன் அப்படின்ற அசுரனை கொன்றான். கொன்னுட்டு அவன் ஐராவதத்தை மேல அப்படி வெற்றி வாகை சூடி அப்படி வெற்றி மாலையை அணிந்து கொண்டு வைஜந்திய மாலையெல்லாம் மாட்டிண்டு அப்படி அமழக்கமா வரான்.
அவனை சுத்தி எல்லா தேவர்கள் எல்லாம் வந்து ஜேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கா. பெரிய முழக்கங்கள், ஆடல் பாடல்கள், முரசங்கள் எல்லாம் கொட்டிண்டு அந்த வெற்றியை வந்து அப்படியே ஒரு கொண்டாடி கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கா. முன்னாடி வந்து தேவ கன்னிகைகள்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கா. தேவர்கள்லாம் பக்கத்துல இருந்து கோஷம் போட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள்லாம் வேதத்தை எல்லாம் சொல்லி வேத கோஷம் எல்லாம் முழங்க வந்துட்டே இருக்கான். அந்த சமயத்துல அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாரும் வந்து அவனை பார்க்க வர தேவர்கள் மற்றவர்கள் யாரெல்லாம் வரவெல்லாம் வந்து இவனுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாளாம், கிஃப்ட். இப்பெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கிஃப்ட்னு ஒண்ணு கொடுக்குறா இல்லையா, அது மாதிரி அந்த காலத்திலே இருந்திருக்கேன்னு அகத்தியரே சொல்றாரு. அப்படி கிஃப்ட் கொடுத்தா ஏதோ கொடுத்தா வாங்கி வச்சாலும் இப்பெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்னு வேற கொடுக்கணுமா. அது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் போல இருக்கு எல்லாருக்கும். அதனால வந்து ஒரு பரிசு கொடுத்தான்னா அவளுக்கு ரிட்டர்ன். இது பர்த்டேலயே ஆரம்பிச்சிடும், குழந்தையுடைய பர்த்டேலயே ஆரம்பிச்சிடும். அது குழந்தைகள் வந்து முதல்ல ரொம்ப வெரி ஈகர், என்ன வரப்போறவா என்ன கொடுக்கலான்றதை விட நம்ம வரவாளுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்றதுதான் அந்த குழந்தைகள் ரொம்ப ஆசை. தனக்கு என்ன வாங்கி தர போறோம் அப்பா அம்மா, அது கூட இல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் எப்பமா வாங்குறது, ரிட்டர்ன் கிஃப்ட் எப்பமா வாங்குறது, கடைக்கு போலாமா அப்பா சீக்கிரம் வர சொல்லணுமா. இப்படியே அந்த குழந்தைகள் நச்சரிக்கும். இருக்கேடா இன்னும் 15 நாள் இருக்கேடா, அதுக்குள்ள என்னடா அவசரப்படுற, வாங்கி தரேன்டாங்க. இது போய் அதை வாங்கிட்டு வந்து அதுக்கு வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி ஒரே ரகலை பண்ணி அதுல பேரெல்லாம் வேற எழுதி ஒட்டி இந்த குழந்தையெல்லாம் அடிக்கிற ரூட்டி பார்த்தா நம்மளாம் அந்த காலத்துல பண்ணாமன்னு தெரியல, ஞாபகம் இல்லை நமக்கு. இப்படி வெற்றி முழக்கத்தோட அமராவதிக்கு திரும்பி வரக்கூடிய அந்த இந்திரனை எல்லாம் வரவேற்று அவ எல்லாம் கையில கொண்டு வந்து அவனுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. அந்த சமயம் பார்த்து அவனுக்கு நேரம் தெரியாதுல்ல. அப்ப முனிவர் அவர் என்ன பண்ணார்னா காசிக்கு போனார். காசியில எல்லா இடத்துலயும் கங்கையிலாம் பல கட்டங்கள்லயும் நீராடினார். அங்க காமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இஷ்டத்தை பூர்த்தி செய்யக்கூடிய, கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த பரமசிவனாலே அங்க ஒரு லிங்க வடிவமாக ஸ்தாபித்து வழிபட்டார். அப்படி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அபிஷேகாதிகள் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் போது அந்த சிவபெருமானுடைய தலையில ஒரு அழகான தாமரைப்பூ பளபளன்னு தங்கம் மாதிரி மின்னக்கூடிய ஒரு புது மலர், தேன் சொட்டா இருக்கக்கூடிய தாமரை மலர் அவருடைய தலையில இருந்து கீழே விழுந்தது. உடனே துர்வாசர் அதை வந்து ஒரு பரிசாக எடுத்துக்கொண்டார். பகவானே கொடுத்த பிரசாதமாக அதை எடுத்து கையில வச்சுட்டு அந்த தாமரை பூவை தன்னுடைய தாமரை போன்ற கைகளினாலே அவர் வந்து அதை வாங்கி கொண்டு அதை கையில ஏந்தி எடுத்துன்னு வந்தார். இது எடுத்துன்னு வரார் அப்படின்னா அது அவருக்கு வந்து அதனுடைய மகிமை தெரியும். தானே ஸ்தாபித்த லிங்கம். அப்ப அந்த லிங்கத்துக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கு, அங்க சாநித்தியம் இருக்கு அப்படின்னு தெரியற மாதிரி இவருக்கு தலையில இருந்து பகவான் தன்னுடைய பிரசாதமாக அந்த தாமரை பூ கொடுத்தாருன்னு அதை எடுத்து கையில ஏந்திண்டு அது அப்படியே ரொம்ப பக்தியோட எடுத்துட்டு நேர இந்த லோகத்துக்கு வரார். அங்க வழியில இந்திரன் வந்து வெள்ளை யானையில ஐராவதத்தை மேல வந்துட்டு இருக்கான். அந்த யானைக்கு மாத்திரம் 4 கொம்பம். அது என்ன உனக்கு பெரிய கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்பால, அதுக்கு 2 கொம்பு எக்ஸ்ட்ராவா முளைச்சிருந்தது. அவர் வந்து பாக்குறார், தள்ளி இருந்து இந்திரனை பாக்குறார். அப்படியே கொஞ்சம் கூட்டத்தை விளக்கிண்டு அப்படி மெதுவா கிட்டக்க போறார். கிட்டக்க போயிட்டு பகவான் அந்த பூவை வந்து அப்படியே எடுத்து இதை இந்த கதையில ஒருத்தர் ஒரு மாதிரி கதை சொல்லுவார். இவர் அம்பாளையும் பரமேஸ்வரனையும் போய் கைலாசத்தை பார்த்துட்டு வந்தார். அப்ப வந்து அங்க அம்பாள் கழுத்துல இருந்து ஒரு மாலையை எடுத்து பரமசிவன் இவர் கையில கொடுத்தார், துர்வாசர் கையில. அவர் எடுத்துன்னு வந்தார். அதை எடுத்துன்னு வந்து இந்திரன்ட்ட கொடுத்தார். அப்படி ஒரு கதை இருக்கு. பல ஒரு விஷயம் நிறைய பேர் பல விதமாலாம் சொல்லுவார், விதவிதமான கதைகள் தான் இருக்கும். அது வந்து பாட்டபேதம்ங்கிற மாதிரி கதாபேதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இவர் இங்க இருந்து தாமரை எடுத்துட்டு வந்தார். பரமேஸ்வரன் தலையில இருந்து இந்த தாமரை எடுத்துட்டு வந்து இந்திரன் கிட்டக்க வந்தார். அவன் இதெல்லாம் கவனிப்பானா, வெற்றி மெதப்பல தான் இருக்கான் இல்லையா, அதை வெற்றி கொண்டாட்டத்தில் தான் இருக்கான். இது கூட இதுல வருது இல்லையா, கேனோபனிஷத்துல தானே வருது இல்ல, ஒரு கதை கூட வருது இல்லையா, நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடி. வெற்றி விழா கொண்டாடுறாங்கிற போது அம்பாள் வந்து அங்க ஜோதி ஸ்வரூபமா நின்னுட்டு உமா மகேஸ்வரி இவனுக்கு பாடம் போட்டினா உமா மகேஸ்வரி, அந்த கதை கூட பாத்துக்கோங்க. அது மாதிரி இவனுக்கு எத்தனை பட்டாலும் அவனுக்கு புத்தி வராது, பட்டாலும் அவனுக்கே தெரியாது. இந்த தடவை என்னன்னு ரொம்ப தாப்ப வெற்றி அடைச்சிட்டோம், தன்னுடைய சக்தியினாலதான் ஜெயிச்சிட்டோம், அந்த ஜம்பனை கொண்டுட்டோம் அப்படி ஜம்பத்தோட வராம அவங்கிட்ட போய் இவருக்கு தெரியாதா, இது ஒரு லீலை, இதுல ஏதோ ஒண்ணு மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு எண்ணம் பகவானுடைய சங்கல்பம். அதனால இவர் நேரம் என்ன பண்றாருன்னா இந்திரன் கிட்ட போனார். இந்திரன்ட்ட போய் இந்த தாமரையை அவன் கையில கொடுத்தார்.
ஆமா, அதை வாங்கிட்டு கொஞ்சம் ரொம்ப அலட்சியமா வாங்கினானா கையால, மரியாதையா பக்தியோட கூட வாங்கிக்கல, அலட்சியமா வாங்கி அந்த ஐராவதத்துடைய தலை மேல அதை வச்சான். தலை மேல வச்ச உடனே அதுக்கு ஒரே இரிட்டேஷன். தலை மேல எதையோ வைக்கிறாரு. அதுக்கு தலை மேல என்னதான் யானையை குளிப்பாட்டி கரையில எடுத்துட்டு வந்தாலும் அங்க இருக்கிற மண்ணெல்லாம் வாரி வாரி தலையில போட்டுரும். அது மாதிரி அதுக்கு மண்ணுலதான் ரொம்ப இஷ்டம். இது மாதிரி இந்த பூவை தூக்கி தலையில வச்ச உடனே அதுக்கு ஒரு மாதிரி அசௌகரியமா இருந்தது. அந்த பூவை அது என்ன பண்ணுறது, தலையை ஒரு ஆட்டி கீழே தள்ளித்து தன்னுடைய கால் உரல் மாதிரி இருக்கக்கூடிய காலால அதை நசுக்கி மிதிச்சு விளையாட ஆரம்பிச்சுடுச்சு. இப்ப சிவனுடைய பிரசாதத்தை இந்திரன் மதிக்காம யானை தலையில வச்சு அது கீழே போட்டு காலால மிதிச்சு துவம்சம் பண்ணிட்டு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இதை பார்த்த துர்வாசருக்கு உடனே பிடி சாபம்னு. என்ன சாபம்னா, நீ பாண்டியனுடைய பெரும்பால தலையில அடி வாங்கணும், நீ உனக்கு அடிபடட்டும், நீ பெரிய ஆளு நினைச்சுட்டு இருக்க இல்லையா, உன்னை சாதாரண பூலோகத்திற்குடைய பாண்டிய ராஜா கையால அவன் கை பெரும்பால உனக்கு அடி விடும் உன் தலையில அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் போட்டார். ஐராவதத்துக்கு என்ன சாபம் போட்டார்னா, அது யானையோட குணம் அப்படிதான், அதுக்கு என்ன அவ்வளவு அரிது இருக்க போறது, இந்திரனுக்கே இல்லைன்னா ஐராவதத்துக்கு எங்க இருந்திருக்கும். அது பண்ணது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல, இருந்தாலும் அதுக்கும் ஒரு சாபம் போட்டார். நீ 100 வருஷம் உன்னுடைய தெய்வீக தன்மையெல்லாம் இழந்து சாதாரண காட்டு யானையாக உன்னோட நிறமும் மாறி வெள்ளையா இருக்கக்கூடிய ஐராவதம் கருப்பு நிறமான யானையாக மாறி நீ காட்டுல மற்ற யானையோட யானையா எந்த ஒரு பாகுபாடும் வித்தியாசமும் பெருமையும் இல்லாமல் திரிவாயாக இத்தனை நாள 100 வருஷத்துக்கு நீ போய் காட்டுல அங்கே இங்கே அலைஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டார். உடனே மற்ற தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணா, ஐயோ நீங்க இந்திரனுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தே, ஐராவதத்துக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தே, இது அதோ தெரியாத பண்ணிட்டா, நாங்கெல்லாம் தான் அந்த மாதிரி அவ நடந்துக்க முடியா காரணமா இருந்துட்டோம், நாங்க அவருடைய அட்ராக்ஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது இருந்திருந்தோம்னா அந்த மாதிரி நடந்திருக்காது, நீங்க தயவு பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு காலில் விழுந்தோடனே அவளை வேண்டினோன்னு என்ன பண்ணாருன்னா, சரி போனா போறது, கொஞ்சம் கொடுத்த சாபம் தான், அதை அனுபவிச்சுதான் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவர்கள் வேண்டி கேட்டிருந்ததுனால ஹாலாஸ்யம் என்று சொல்லக்கூடிய மதுரையம் பதில இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல நீராடி சோமசுந்தரரை வழிபட்டு அவருக்கு பூஜை பண்ணா இந்த ஐராவதத்துக்கு பழைய நிலைமை கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய சாபத்தை கொஞ்சம் ஸ்லைட்டா ஆல்டர் பண்ணி கொடுத்தார். அப்புறம் இந்திரனுக்கு என்ன பண்றாருன்னா, நீ தலையில பாண்டிய ராஜாவால அடி வாங்கணும்னு அதை மாத்தி உன்னுடைய கிரீடத்துல பாண்டிய ராஜா பெரும்பால அடிப்பான் அப்படின்னு சொல்லி விட்டார். உடனே இந்திரனும் பூலோகத்துக்கு பாண்டிய ராஜா கிட்ட போய் அவங்ககிட்ட கை பெரும்பால தலையில கிரீடத்துல ஒரு அடி வாங்கிட்டு மேல வந்துட்டான். ஐராவதம் என்ன ஆச்சு, என்ன 2 தந்தத்தோட 4 தந்தத்துல 2 தந்தம் மறைஞ்சு போச்சு. யானைக்கு சமமா பூமியை சுற்றி சுத்தி அங்கே இங்கே ஓடி கடைசியில பல காடுகள்லாம் திரிஞ்சு கடைசியா வந்தது இந்த பொற்றாமரை குளம் இருக்கக்கூடிய மதுரை அம்பதிக்கு வந்தது, கதம்பவனத்துக்கு வந்தது. அங்க இந்த பொற்றாமரை குளத்துல இறங்கி நீராடி வெளியில வந்தோடனே 2 தந்தமா இருந்தது 4 தந்தமா மறுபடியும் மாறிடுது. அதுக்கு மத்த 2 தந்தங்களும் இழந்திருந்தது, அதுவும் திரும்பி வந்துடுது. அதோட இல்லாத அதை இழந்திருந்த அந்த தெய்வத்தன்மையும் அதுக்கு வந்துடுது, அதோட நிறமும் மாறி போயிடுது. அப்ப அது பார்த்தது அங்க 8 யானைகள் தாங்கக்கூடிய அந்த விமானத்தின் கீழே சோமசுந்தர கடவுளானவர் ஜொலிக்கிறார். அங்க போய் அவரை போய் பார்த்து அவருக்கு பொற்றாமரை குளத்திலிருந்து பறித்து கொண்டு வந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அவருக்கு அங்கே அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சு. அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாம திருப்பி அங்க இதுல இருந்து பூலோகத்துல இருந்து இந்திர லோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் அந்த இந்திரன்ட்ட போய் வாகனமா இருந்து அவன் ஒரு தடவை தப்பு பண்ணும் போது அவன் வாங்குற சாபம் போறாதுன்னு பாதி சாபம் தனக்கு வேற கிடைச்சு, இது என்னத்துக்கு தேவை அவசியமா, வேணாம் நம்ம பூலோகத்திலே இருந்துடலாம். தினம் இந்த பொற்றாமரை குளத்துல நீராடி இந்த தாமரை மலர்கள்லாம் தினம் ஒண்ணு பறிச்சுட்டு போய் அந்த சோமசுந்தர கடவுள் தலையில வச்சு வழிபட்டு அதை பிரதட்சணம் இப்படியே பண்ணின்னு நம்ம இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு தோற்று. இந்திர லோகத்தை விட அதுக்கு ஹாலாசியம் புறம் ரொம்ப வசதியா பட்டுது அதுக்கு. ஆனா இந்திரன் விடுவானா, அவன் இந்திரன் கேட்கல, அவன் உடனே திரும்பி வந்துட்டான். அங்கேன்னு வந்தான், எப்போ வரேன்னு.
சில பேர்லாம் நம்ம பார்க்கலாம், அந்த வீட்டுல பெரியவா எல்லாம் இருக்கா இல்லையா, ஊருக்கு போயிட்டு வரேன்னு போவான். போனா அந்த ஸ்கூல் ஹாலிடே, அதான் குழந்தை எல்லாம் இருக்கும் வீட்டுல இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணா அப்பதான் ஊருக்கு போயிட்டு வருவா. ஸ்கூல் திறக்க போறது ஒண்ணுன்னா அப்பா அம்மா எல்லாம் போன் மேல போன் போடுவா, லெட்டர் மேல லெட்டர் போடுவா, எப்ப வரையல் குழந்தைய பாத்துக்கணுமே, ஸ்கூலுக்கு போகும், அதை சரியா கவனிச்சுக்கணும், வந்தா டிஃபன் பண்ணி தரணும், இத்தனையா இருக்கா வீட்டு, அது இந்த வேலைன்னு. அது மாதிரி இவனும் வந்தான் அடிக்கடி வந்து யானை நீ எப்ப வர அப்படின்னு. கடைசியில பார்த்தது வேற வழியே இல்லை, என்னதான் தான் எஜமானம் இல்லையா, அவன் சொன்னா கேட்காத இருக்க முடியுமா, சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி மனசே இல்லாம அது வந்து அங்க ஒரு தன் காலால ஒரு குளம் ஒண்ணு வெட்டித்தான், தன் காலாலேயே ஒரு குளத்தை ஒண்ணு வெட்டி அதுக்கப்புறம் அந்த கரையில ஒரு விநாயகரையும் பிரதிஷ்டை பண்ணி அங்க சின்னதா ஒரு ஈஸ்வரனுடைய கோவிலையும் அங்க ஒரு கட்டி ஒரு சுவாமியை நிறுவனம் பண்ணி, அது நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், தெய்வீக யானையும் அதான் நிமித்த மாத்திரம் என்ன வேணாலும் நடக்கும். அது அந்த குளத்துக்கு ஐராவத தீர்த்தம்னு பேர் வச்சு அந்த விநாயகருக்கு ஐராவத விநாயகர், அது ஸ்தாபிதம் பண்ண விநாயகரும் ஐராவத விநாயகர், அந்த ஈஸ்வரனுக்கு ஐராவத ஈஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சது. வச்சுட்டு உடனே தேவேந்திரன் மறுபடியும் அந்த தேவலோகத்துக்கு தனக்கு பணி செய்ய கூப்பிட்டான்னு அந்த ஆணையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு அந்த ஐராவதம் தேவர்கள் எல்லாம் வழிபட்டு அங்கிருந்து அமராவதியை நோக்கி கிளம்பியது. அமராவதி அப்படிங்கிறதா இந்திரனுடைய கேபிட்டல், சொர்க்கலோகத்துக்கு கேபிட்டல். இப்ப இந்தியாவில கூட ஒரு இதனுடைய ஒரு ஸ்டேட்டினுடைய கேபிட்டலுக்கு பேர் ஐராவதம். அப்படியா? என்ன இடம் தெரியுமா அது? தெரியலையா? அமராவதி, ஐராவதம் அமராவதி, அமராவதி ஆந்திர பிரதேஷ். ஆமா, ஆந்திர பிரதேஷ்ல இப்ப புதுசா நிர்மாணம் பண்ணி அமராவதின்னு அந்த அது மாதிரி இங்க ஒரு அமராவதி தேவர்கள் உலகம் மாதிரி அவர் அதான் சொல்லிருக்க, தேவர்கள் உலகம் மாதிரி பண்ண போறாராம் ஆந்திர பிரதேச சந்திரபாபு நாயுடு. அதனாலதான் அதுக்கு வந்து அமராவதியின் பேர் வச்சிருக்காரு. இது அமராவதியை நோக்கி கிளம்பிட்டு அந்த ஐராவதம் வந்து விளையாடின இடம் வந்து ஐராவதபுரம் அப்படின்னு சொல்லுவா. தமிழ்ல அதை வந்து ஆனைக்கல்லுன்னு சொல்லுவா, ஆனையடி ஆனைக்கல் அப்படின்னு சொல்லுவா. அது ஒரு இடம் வைகை தாண்டறதுக்கு முன்னாடி இருக்கும். மதுரை உள்ள இருந்து மாசி வீதியிலிருந்து வடக்கு மாசி வீதியிலிருந்து இந்த வைகை கரையை தாண்டறதுக்கு முன்னாடி அங்க ஆனைக்கல் சிம்மக்கல்னா இருக்கும். ஆனையடி ஆனைக்கல் அந்த இடம் தான் நான் நினைக்கிறேன், அதுதான் இருக்கணும். இது 2வது லீலையாக இறைவனுடைய லீலையாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட திருவிளையாடல் புராணத்தினுடைய 2வது லீலையான இந்த ஐராவத யானையினுடைய இந்திரனுடைய மறுபடியும் சாபங்களும் பாபங்களும் தீர்த்த படலத்தை நம்ம இப்ப கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இதுல வந்து 31 இருக்கு, 31 37 இருக்கு, கிட்டத்தட்ட 31. இது மாதிரி கிடையாது, 31 இருக்கு இல்லையா, 31 பாடல்கள் இருக்கு. இந்த 31 பாடல் ஆஸ் யூஷுவல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பார். கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். சில பாடல்கள்லாம் ரொம்ப சின்னதாவே இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய பாடல்களா முதல் இதுல பார்த்த மாதிரி இருக்காது. இந்திரனுடைய பழி தீர்த்த பாடலத்துல இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பெரிய பாடல்களாகவும் அவ்வளவு கஷ்டமானதா இருக்காது. ஓரளவுக்கு சுலபமா அவருக்கே ஏதோ தோணிருக்கும், இது வந்து முதல்ல படிச்ச உடனே மக்கள் வந்து பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, நம்ம இதை விரும்பி படிக்கணும்ன்றதுக்காக அடுத்த வர அத்தியாயங்கள்லாம் கொஞ்சம் சுலபமாவே எழுதி வச்சுடுவோம் அப்படின்னு எழுதி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல நம்ம இப்ப வந்து ஒரு அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விரிவாக நம்ம படிச்ச அந்த சந்தோஷத்தை நாமும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம். அதுல முதல் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வாசனையோடு கூடிய அந்த கொன்றை மலர் மாலை அணிந்த சடையை உடைய சிவபெருமான் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, மதுரையம்பதியில சோமசுந்தர கடவுளாக வைத்திருந்து இந்திரனுடைய கொலை பாவத்தை போக்கடித்தார். இத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் அதை பத்தி தான் சொன்னோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெற்றியில பட்டத்தை உடைய அப்படின்னு நெற்றி பட்டம்னா ஐராவதம் யானைக்கு நெற்றியில பெரிய நம்ம குருவாயூர்ல கூட பார்க்கலாம். இந்த சுவாமிய வந்து அதுக்கு என்ன சொல்ற, என்ன பேர் இருந்ததுக்கு யானை மேல குருவாயூரப்பனை வச்சு கொண்டு அம்பாரியா தெரியல, அம்பாரி அல்ல, அதுக்கு ஏதோ ஒரு சீவேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சுவாமி 3 தடவை சுத்தி வருவார் யானை மேல. அது வந்து அது ஒரு 2-3 யானை தான் வந்து செலக்ட் பண்ணிருப்பா, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பா.
ஒரு ஒரு யானையை இல்லாம போயிட்டுனா இன்னொரு யானையை கொண்டு வந்துருவா. அதுல ஒரு யானையை கூட சொல்லுவா, கேசவன் ஒரு யானை இருந்துதான். அந்த யானை ரொம்ப புத்திசாலியாம். அதுக்கு எப்ப எந்த வேலையில எப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற வரைக்கும் வேற எந்த யானைக்கும் இடம் கொடுக்காதான். தான் குருவாயூரப்ப தூக்கிட்டு வரணும் அப்படின்னு மாதிரி. அது ஒரு ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு மரணம் சம்பவித்ததா சொல்லுவார். துவாதசி அன்னைக்கு அதுக்கு இது பண்ணான்னு சொல்லுவா, கிரியைகள் தான் பண்ணான்னு சொல்லுவா. இன்னைக்கும் அதுக்கு ஒரு பெரிய அதே அளவுக்கு அந்த யானை விட பெருசு இருந்தா அந்த அளவுக்கு பெரிய செலவழிச்சு அங்க வச்சிருக்கா. அந்த குருவாயூர்ல கேசவன் அந்த யானையை வச்சிருக்கா. அதுக்கு அவ்வளவு பெருமையா அந்த யானைக்கு அவ்வளவு புத்திசாலியான யானை அது அப்படின்னு சொல்லுவா. இங்க அந்த அந்த யானை கூட நெத்தியில ஒரு பெருசா அந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி போட்டிருப்பா. பெருசா இருக்கும். அந்த இந்த காதுக்கு அந்த காதுக்கு மேல மஸ்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த பாதி துண்டிக்கை வரைக்கும் அது தோங்கும். அப்படியே தங்கத்தினால பிளேட்டிங் பண்ணி ரொம்ப அருமையா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது நெத்தி பட்டைன்னு பேர். பட்டம் சொல்லுவா. பட்டம் கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அந்த பட்டத்தை கட்டி கொண்டிருக்கூடிய மதம் கொண்ட, மதம்னா என்னன்னா இந்த இடத்துல ஒரு பெரும் மெதப்போட இருக்கக்கூடிய, அதான் பெரிய இந்திரலோகத்துல இந்திரனுக்கே வாகனமா இருக்கக்கூடியதுன்னு இருக்காது. ஒரு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு இல்ல, அதிகர்விதா இல்ல, மதசாலினி அப்படின்னு ஒரு கூட பேர் இருக்குல்ல, மாதங்கி மதசாலினி. அப்புறம் ஆமா அதிகர்வித்தான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு அப்படி ஒரு என்ன கெத்து காட்டுறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பெரிய கெத்து காட்டான மாதிரி அதான் மதசாலினி அம்பாளப்பா. இந்த வெள்ளை யானை கேட்கணுமா, அது இந்திரனுக்கு வாகனமா இருக்கு. மற்ற யானை எல்லாம் கருப்பா இருக்குது, இது மாத்திரம் வெள்ளையா இருக்கு. மற்ற யானைக்கெல்லாம் 2 தந்தம்னா இதுக்கு 4 தந்தம் இருக்கு. இது அமிர்தத்தை குடிச்சுட்டு என்னென்னைக்கும் பர்மனண்டா அதுக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வு அடைஞ்சு இந்த லோகத்துல இருக்கு. அது கேட்கணுமா, அது அப்பேற்பட்ட அந்த யானையானது சோமசுந்தர கடவுளை மதுரையம்பதியிலே வணங்கி வழிபட்டு பூஜை செய்து துர்வாச முனிவரால் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நீங்க பெற்ற அந்த திருவிளையாடல் இருக்கு. அதை இப்ப நம்ம சொல்ல போறோம், இனி நாம் கூற போகிறோம் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லி ஆரம்பிக்கிறார். மட்டு அவிழும் கொன்றை சடையான் மகவானை தொட்ட பழியும் தொடக்க அறுத்தவாறு இது பட்ட மத வேடம் பரனை பராய் முனிவன் இட்ட கொடும் சாபம் நீக்கி சாபம் நீத்து ஏகியவாறு ஓதுவான். மற்ற அவிழும் கொன்றை சடையான் மகவு ஆனை தொட்ட பழியின் தொடக்க அறுத்தவாறு ஏது பட்ட மத வேடம் பரனை பராய் முனிவன் இட்ட கொடும் நீத்து ஏகியவாறு போதுவான். இப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. மட்டு அவிழும் கொன்றை சடையான். மட்டு அவிழும்னா முட்டானது மலர்ந்து வாசனையை எங்கும் பரப்பக்கூடிய, அது மலர்ந்ததனால் ஏற்பட்ட அந்த வாசனை எங்கும் பரவக்கூடியதான கொன்றை மலர் மாலையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய சடையான், சடையை உடையவன் தலையில கொன்றை மலர் மாலையை போட்டு இருக்கான் அந்த சடையன். அவன் மகவு ஆனை தொட்ட பழியன் தொடக்கு அறுத்தவாறு. மகவானை அப்படின்னாக்க இந்திரனை அப்படி இருக்கும். மகவானை பெரிய யாகங்கள் நிறைய செஞ்சவன் இல்லையா, மகவானை. அவனுடைய இந்திரனை பற்றிய பழியும் தொடக்க அறுத்த, அவனுக்கு ஏற்பட்ட கொலை பாவம் இருக்க அந்த பாவத்தினுடையத போக்கி அவன் குருவை அவமதிச்சனாலையும் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்ததாலும் அதை அறுத்த மகவானை. மகவு ஆணைன்னு பிரிக்கூடாது, மகவானை தான். மகவான் அப்படின்னா இந்திரன். மகவானை இந்திரனை தொட்ட பழியின், அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த பழியை தொடக்க அறுத்த அப்படின்னா அதோட தொடர்ச்சியை அறுத்த, அந்த பாவத்திலிருந்தும் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த, பாவத்தை தீர்த்தவாறு இது. இப்ப அது மாதிரி அது எப்படியா அதை இது வரைக்கும் சொன்னோம், இந்த வரைக்கும் சொன்னோம். தொடக்கறுத்தவாறு இது வரைக்கும். இனிமே என்ன சொல்ல போறோம், இத்தனை நேரம் சொன்னது இந்தனுடைய வழிபாவம் தேர்ந்ததை பத்தி சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்னா பட்ட வேழ, பட்ட மத வேழம். பட்டம்னா பட்டத்து யானை, அதாவது தலையிலே பட்டத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மத வேழம், மதம் பிடிக்கக்கூடிய யானை. அந்த வேழம், அந்த யானை
பரனை அப்படின்னா பரனின்னு சோமசுந்தர கடவுளை பராய் முனிவன், அவனை பிரார்த்தித்து பூஜித்து வரக்கூடிய முனிவன் இருக்காரே, அந்த முனிவர் யாரு? துர்வாச முனிவர். அவர் கொடுத்த கொடும் சாபம் நீத்து, பெரிய கொடிய சாபத்தை, பயங்கரமான அந்த ஒரு சாபத்தை நீத்து, அதிலிருந்து அதை விடுத்து ஏகியவாறு ஓதுவாம். அந்த சாபத்தை நீங்க பெற்ற அது எப்படி நடந்தது அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்ல போறோம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு சரியா இருக்கு? சரியா இருக்கு. சரி. அதான் மலர்கள் வாசனையோடு கூடிய கொன்றை மலர்களை அணிந்திருக்கக்கூடிய சடையுடைய சிவபெருமான் இந்திரனுடைய கொலை பாவத்தை தொடர்ந்து வராமல் அதை அழித்து அவனுக்கு அருள் பண்ணினதை நம்ம இதுவரைக்கும் சொன்னோம். இப்போ நெற்றியிலே பட்டத்தை உடைய மதம் கொண்ட யானையான வெள்ளையான யானையாகிய ஐராவதம் இருக்கு. அது சோமசுந்தர கடவுளை வழிபட்டு இந்த துர்வாச முனிவரித்த சாபத்தை நீங்க பெற்றது. அவர் கொடுத்த சாபம் அது எப்படிங்கிற கதையை மேல சொல்லப்படுற, அதுதான் சொல்றார். அந்த திருவிளையாடலை இனி கூறுவான் அப்படின்னு முதல்ல ஆரம்பம். இது என்ன சொல்ல போறோன்றத ஒரு ஷார்ட்டா ஒரு சினாப்சிஸ் சொல்ற முடியும். அது மாதிரி சொல்ல, இந்த பாகவதம் சொல்லும் போது கூட ஒரு இது கந்தம் வரும்போதும் அதுல என்ன இருக்கு அப்படின்றத ஒரு கோடிட்டு காமிக்கிறாள் இல்லையா? ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகத்துல இப்படி அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அது மாதிரி இதுல இவரும் அதே அந்த காலத்துல எல்லாரும் இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறோம், கதை சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி. கதை சுருக்கம்ங்கிறவெல்லாம் இப்பெல்லாம் போன வாக்குல என்ன இருந்ததோ அதை தான் சுருக்கம்னு போட்டிருப்பா தொடர்ச்சிக்காக. இதுல என்ன சொல்ல போறோம்ன்றா நீங்களே மேல பார்க்கணும் அப்படின்னு. அந்த காலத்துல அந்த சினிமாக்கெல்லாம் போனோம்னு ஒரு பாட்டு புஸ்தகம்னு ஒண்ணு தருவான். இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. முதல்லயே அந்த படத்துல என்னென்ன பாட்டு வருமோ அதெல்லாம் கருத்தோட இருக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அது ஒரு புஸ்தகமா இருக்கும். அதுல கதை சுருக்கம் போட்டிருப்பான். ரொம்ப ஒரு இது வர இடத்துல நிறுத்துவான். கிளைமேக்ஸ் வர இடத்துல அந்த கதையை நிறுத்திட்டு மீதியை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு எழுதியிருப்பான். இந்த கதையை மிச்சத்தெல்லாம் வெள்ளித்திரைய ஸ்கிரீன்ல பாத்துக்கோ, உள்ள போய் பாரு அப்படின்னு. அந்த புத்தகம் வெளியே கிடைக்கும். டிக்கெட் கிடைக்கிறோம், டிக்கெட் கிடைக்காத எல்லாருக்குமே அந்த புக்கு கிடைக்கும். அப்பெல்லாம் 2 அணா 4 அணா அப்படின்ற 1/8 or 1/4 of a rupee கொடுத்தா அந்த புத்தகம் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி இதுல இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 31 பாடல்களோட கூடிய இந்த அத்தியாயத்துக்கு முதல் பாட்டாக சொல்றார். முன்னாடி இதுல என்ன சொன்னோம், இப்ப இதுல என்ன சொல்ல போறோம், ரெண்டையும் ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. இப்ப அடுத்த பாட்டு இதுல மட்டு அப்படின்னா மட்டு அவிழும் கொன்றை. மட்டு அவிழும்னா மலர்ந்து வாசனையை பரப்பக்கூடிய, மட்டுன்னா மனம். மட்டு இலா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அளவில்லாத அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அங்க மட்டுன்னா, இங்க மட்டுன்னா வாசனை. மகவான் அப்படின்னா இந்திரன். மகம்னா யாகம். யாகத்தை 100 அஸ்வமேத யாகம் செய்தவன் அவன். அதனால அவனுக்கு மகவான் இந்திரன் பேரு. மகபதி அப்படி சொல்றோம், யாகத்துக்கெல்லாம் பத்தியாக விளங்கக்கூடியவன். பட்டம்னா நெற்றியில விளங்கக்கூடிய பட்டம், நெற்றியில் கட்டக்கூடிய அழகான அந்த இது பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கத்துல பளபள நின்னும் அங்கங்க பூ வேலைகள் கலர் வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கும், அருமையானது. இங்க பராய் அப்படின்னா பராய் முனிவர்னா வழிபாடு நடத்தி விட்டு வரக்கூடிய முனிவரான துர்வாசர். இங்க துர்வாசர்ங்கிற பேரை இவர் யூஸ் பண்ணல. அடுத்த பாடல் தான் சொல்ல போறாரு. முதல்ல சொல்லும்போது இது இந்த நிகழ்வு அது யாரு என்னென்ன கேரக்டர்ஸ் அடுத்த பாடல்ல அவர் சொல்ல போறாரு. முதல்ல ஒரு சின்ன ஒரு கோடி காமிக்கிறார். இந்த வர இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காண்டத்துல என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த பாடல்ல இருந்து கொஞ்சம் விரிவாக சொல்ல ஆரம்பிக்க போறார். அடுத்த பாடல் இந்த துன்பத்தை அழிக்கக்கூடிய எங்க காசியில் இறக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி, அண்ணாமலையில் இருக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவா. திருவாரூர்ல பிறக்க முக்தியா அப்படி ஒரு அதனால காசியில இறக்க முக்தி. ஏன்னா காசியில யாரு உயிரை விடுகிறார்களோ அவளுக்கெல்லாம் காதுல பரமேஸ்வரன் ராமநாமத்தை சொல்றார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அதனால அந்த காலத்துல எல்லாரும் வயசானவாள் என்ன பண்ணுவாளாம், அவ ஊரை விட்டு நேரம் போய் காசியில போய் செட்டில் ஆயிடுவாளாம்.
அப்படி காட்சியில செட்டில் ஆனவாளுடைய வம்சாவளிகள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இருந்துட்டே இருக்கா. ஆயிரம் வருஷமா மேலே அங்கேயே இருக்கிறவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. அந்த ஊர் லாங்குவேஜ் பேசிட்டு நம்ம மொழியும் பேசிட்டு, ஆனா அவ பேசுற தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா அவள் ஹிந்தியில ரொம்ப நல்லா தெரியும். நம்ம மனுஷாலாம் அங்கெல்லாம் காட்சியில நிறைய பேர் இருப்பாவ. அந்த காட்சியில அங்க பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியது. அங்க யார் தன்னுடைய உயிரை நீத்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடிய அந்த காசி மாநகரத்திலே வேதங்களை எல்லாம் நன்கு கற்று உணர்ந்த துர்வாச முனிவர். அவர் துர்வாசர ருத்ர அம்சம்னு கூட சொல்றது உண்டு. அதனால்தான் ருத்ரனுக்கு எப்படி மூக்கு மேல கோபமோ அதனால துர்வாசருக்கும் கோபம். அவர் யாரையுமே முதல்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே வாழ்த்தினதாகவோ ஆசீர்வாதம் பண்ணதாகவோ நமக்கு எந்த கதையுமே இல்லை. ஏதோ எங்க போனாலும் ஏதோ வம்பு பண்ணி அப்புறம் மூக்கு அறுபட்டு அதுக்கப்புறம் ஆவா கிட்ட கொஞ்சம் ஒரு அசைடு விழிஞ்சு அப்புறம் அவளுக்கு அருள் பண்ணிட்டு வருவார். அப்படிதான் அவர் எல்லாமே போடுவார். எங்க போனாலும் அப்படிதான் அவருக்கு மூக்கு விடப்பட்டு தான் வருவார் அவர். அப்பேற்பட்ட அந்த துர்வாச முனிவர் இருக்காரு, அவர் 4 வேதங்களையும் நன்கு உணர்ந்தவர். அவர் பழைய ஆகமங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற பரமேஸ்வரனுடைய உண்மையான பெயர் இருக்க அது விளங்குமாறு, இங்க தன் பெயர் விளங்குமாறுன்னு இருக்கச்ச அந்த பரமேஸ்வரனுடைய பெயர் நன்கு விளங்குமாறுன்னு எடுத்துக்கலாம். இல்ல அங்க இறைவன் அருள் வேண்டி அங்க நீங்காத ஒளி வடிவாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நிறுவினார்னு சொல்லுறது. தன்னுடைய பெயர் விளங்குவதற்காக அந்த சிவலிங்கத்தை நிறுவினார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பெருமை என்றும் கூடியிருந்து என்றும் அறியாத பெருமை உடையதான ஒரு சிவலிங்கத்தை அங்கே உருவாக்கினார், அங்கே பிரதிஷ்டப்படினார் அப்படின்னு எடுக்கலாம். பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடிய காசி மாநகரத்திலே வேதங்களை எல்லாம் நன்கு கற்று உணர்ந்த துர்வாச முனிவரானவர் பழைய ஆகமங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் உபனிஷத்தெல்லாம் எப்படி சொல்லிருக்கோ அப்படி அவருடைய பெயரானது விளங்குமாறு இறைவனுடைய அருள் நீங்காத ஒளி வடிவாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்துடைய ஒரு உருவத்தை அங்கே செய்து வைத்து அது வழிபாடு நடத்தினார் அப்படின்ற பாடல் இருக்கு. கரு வாசனை கழிக்கும் காசி நகர் தன்னில் துருவாச வேதமுனி தொல் ஆகமத்தின் பெரு வாய்மை ஆற்றன் பெயர் விளங்க ஈசன் ஒருவாவி லிங்க ஒளி உருவம் கண்டான். கரு வாசனை கழிக்கும் காசி நகர் தன்னில் துருவாச வேத முனி தொல் ஆகமத்தின் பெருவாய்மை ஆற்றான் பெயர் விளங்க ஈசன் ஒருவாவிலிங்க ஒளி உருவம் கண்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கருவாசனை அப்படின்னு அர்த்தம் திருப்பி பிறக்கிறது போறது கர்ப்பத்துல வாசம் பண்ணக்கூடிய அந்த வாசனையானது திருப்பி போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் போக்கக்கூடியதான பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடியதான காசி நகர் தன்னில் காசி மாநகரத்தில துர்வாச வேதமுனி வேதத்தை நன்கு அறிந்த துர்வாச முனிவரானவர் தொல் ஆகமத்தின் பழமை மிகுந்த அந்த வேதங்கள் இருக்கு, அந்த 4 வேதங்கள் இருக்கு, அதற்குள்ள அந்த ஆகமத்துக்குள்ள பெருவாய்மை ஆற்றன் பெயர் விளங்க அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெய்யனாகிய அந்த ஈஸ்வரனுடைய பெயர் விளங்க அவருடைய பெயர் என்றும் நிலைத்து இருக்குமாறு ஈசன் ஒருவாவி லிங்கம் அந்த ஈசனுடைய ஒரு வடிவாகிய ஒளி பொருந்திய ஒரு உருவத்தை கண்டான். ஒரு லிங்கத்தை வடிவமாக்கி அந்த பரமேஸ்வரனை லிங்க ஸ்வரூபமாக ஆக்கி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணினார். எங்க பண்ணார்? காசியில பண்ணார். காசிக்கு என்ன பெருமை? பிறவி துன்பத்தை அழிக்கக்கூடியது. பிறந்து போகக்கூடிய அந்த சுழல் இருக்க ஜனனம் மரணம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் கூடிய இந்த சைக்கிள் இருக்க, இதுல இருந்து விடுதலை பெற்று வெளியில போற மாதிரி அந்த கரு வாசனை திருப்பி அந்த கற்குழியில விழுந்து வெளியில வரக்கூடிய அந்த வாசனையை அழிக்கும்படியாக அந்த புண்ணிய கேத்திரமான காசியில இவர் அந்த துர்வாச முனிவரானவர் எல்லா வேதங்களையும் நன்கு கற்று உணர்ந்த பெரிய வேத விற்பனராக விளங்கி அவர் இருக்காரு. பழமையான அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெய்யனுடைய அந்த பரமேஸ்வருடைய புகழானது என்றென்றும் நிலைத்து இருக்குமாறு அந்த ஈசனுடைய
அந்த பெருமையை சாற்றுமாறு அங்க ஒரு அழகான ஒளி பொருந்திய இவராகவே ஏற்படுத்தின ஒரு லிங்கம், அந்த லிங்கத்தை, அந்த லிங்க உருவத்தை அங்கே வைத்து கண்டார், அங்க பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் சொல்றார். இது கொஞ்சம் பதமா ஆனாலும் நம்ம ஒரு வாட்டி பார்த்து விடலாம். அத கருவாசனை கழிக்கும் கர்ப்ப வாசனையை போக்கக்கூடிய காசி நகர் தன்னில் காசியம்பதியிலே வேத துர்வாச முனி, மறைகளை நன்கு உணர்ந்த துர்வாச முனிவர் தொல் ஆகமத்தின் பெருவாய்மையால், பழைய ஆகமத்துடைய சிறந்த உண்மையால் தன் பெயர் விளங்க, தனது பெயர் விளங்குமாறு, அந்த ஈசனுடைய பெயர் விளங்குமாறு ஈசன் உருவா, அந்த இறைவனுடைய நீங்காத ஒளி இலிங்க உருவம் கண்டான். ஒளியோடு கூடிய ஒரு லிங்க உருவத்தை அங்கே நிறுவினார் அப்படின்னு இந்த பாடல சொல்றது. இதுக்கு மேற்கொண்டு கதையை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம.